இந்த அஞ்சலி வந்துட்டு இப்படி கிரியேட் எஸ்கேப் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும், கௌதமும் சுத்தமா நினைக்கவே இல்ல. ஏன் இந்த அஞ்சலிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. ஆரம்பத்திலேயே இந்த அஞ்சலி சொன்னா, அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, "நான் வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். நம்ம 2 பேரும் சமாதானமா போயிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவே அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் விட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு முடிஞ்சு, நம்ம இலக்கியா மேல இருக்க கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தள்ளுபடியாகி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்திருப்பாங்க. ஆனா, இந்த ஒரு டைம்ல நம்ம இலக்கியாவால வெளிய வரவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே தான். கோர்ட்ல எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்துச்சோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வேலைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம இலக்கியாவுக்கு ஒண்ணுமே புரியாம இருந்துட்டு இருந்துச்சு. கடைசியில கூட இருக்கிற அந்த நர்ஸ் இருந்துகிட்டு, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடாதீங்க. அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படிங்கிறது உண்மதான். ஒரு மிகப்பெரிய ஆள் வந்து இங்க உண்மை அதாவது அஞ்சலி கர்ப்பமா இருக்கணும். அஞ்சலி கர்ப்பமா இருக்காளோ இல்லையோ, ஆனா செக்கப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்ற மாரி வந்து ஏற்கனவே டாக்டர் விலைக்கு வாங்கிட்டு போனதா, நம்ம இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நர்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செயலுக்கு அப்புறமா ஜெயிலுக்கு போறது உறுதியாகி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இலக்கியாவுக்கு தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா, அஞ்சலி கர்ப்பமா இருந்தா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தப்ப பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அஞ்சலி கர்ப்பமாவே இல்லன்னா என்ன பண்றது? அப்படின்ற மாரி தான் கேட்டாங்க. ஆனா, இப்போ அஞ்சலி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதுவும் அரசு டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் குடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் போயிட்டு கோர்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ இந்த மாரி தான் எனக்கு இந்த டாக்டர் மேல சந்தேகமா இருக்கு. நீங்க வேற டாக்டர வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ட வேணா அஞ்சலி டெஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் குடுப்பாங்க. இப்போ ஒரு டைம் குடுத்தாச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு சலுகையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போறது கிடையாது. ஒரு பக்கம் இப்போ அந்த நர்ஸ் இருந்துகிட்டு, "எப்புட்றா இந்த விஷயத்த சொல்றது?" அப்படின்ற மாரி தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நர்ஸுகிட்ட ஏற்கனவே ஆதாரங்கள் எல்லாமே நெறைய வச்சுட்டு தான் கமுக்கமா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஒரு கேஸ்ல எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இலக்கியா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, மேடம் ஒரு நிமிஷம்" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கொஞ்சம் தொலைவா நின்னுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவ கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க. அந்த நேரத்தில நம்ம இலக்கியாவும் இருந்துட்டு, "கௌதம் இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, ரெஸ்ட் ரூம் போற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா கிட்ட அந்த நர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. "மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா சரியில்ல. பணத்த வாங்கிட்டு என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி உண்மையிலேயே கர்ப்பம் இல்ல. அந்த நீங்க பார்த்த அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மானிட்டர் வந்து இங்க கனெக்ட் பண்ணது கிடையாது. பக்கத்து ரூம்ல ஒரு லேடி, அதே பிரெக்னன்ட் லேடி, அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை குழந்தையோட இருக்காங்க. அவங்களோட டெஸ்டிங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மானிட்டர்ல கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் மிகப்பெரிய உண்மை. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. இத கேட்டதும் இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம அதுக்கான ஒரு எவிடன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நர்ஸ் இருந்துகிட்டு நம்ம இலக்கியா கிட்ட குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இலக்கியாவுக்கு இப்போ இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அஞ்சலி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு வந்து ரிப்போர்ட்டே கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இலக்கியா ஜெயிலுக்கு போவாங்களா? இல்ல இந்த நர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லி ஆதாரங்கள் ஏதாச்சும் குடுத்து நம்ம இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.